1.5 கோடி ரூபாய் மதிப்பில் 7 லட்சம் நவரத்தின கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நவரத்தின ரதம் சென்னை பக்தர்களால் மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. மனம் கவர்ந்த மந்த்ராலய மகானான ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நவரத்தினத்திலான ரதத்தை உருவாக்கியுள்ளனர் சென்னை அனுமந்தபுரம் பல்லக்கி சேவா டிரஸ்டைச் சேர்ந்தவர்கள். 20 அடி உயரமுள்ள இந்த நவரத்தின ரதத்தில் வைரம், ஜாதி கற்கள், அமெரிக்கன் டைமண்ட், சிகப்பு, மஞ்சள், பச்சை கற்கள் என 6 வகையான வண்ணங்களில் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளதோடு 860 கிராம் தங்கத்தை பயன்படுத்தி முலாம் பூசப்பட்டுள்ளது. இந்த நவரத்தின ரதத்தின் மேல் பகுதியில் ஸ்ரீ நரசிம்மர், ஹயக்ரீவர், ராமர், சந்தான கோபாலன், வைகுண்ட வாசுதேவர், வெங்கடேஸ்வரர், உடுப்பி கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ரதத்தின் முன்பகுதியில் 2 அன்ன பறவைகள் ரதத்தை இழுத்துச் செல்லும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதோடு ஸ்ரீ ராகவேந்திரரின் உருவமும் அவருடைய கையெழுத்தும் நவரத்தின கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை அன்று சென்னையிலிருந்து மந்த்ராலயம் புறப்படவுள்ள இந்த ரதம் மார்ச் 13ஆம் தேதியன்று மந்த்ராலயத்தில் பூஜைகள், ஹோமங்கள் செய்யப்பட்டு ராகவேந்திரரின் பிறந்த தினத்தன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. 7 லட்சம் நவரத்ன கற்கள் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். 860 கிராம் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நரசிம்மர், ஹயக்ரீவர், ஸ்ரீராமர், ஸ்ரீ சந்தான கோபாலர், ஸ்ரீ வைகுண்ட வாசுதேவர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரர், உடுப்பி கிருஷ்ணர் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பிம்பங்கள் பூரா அதில் மேலே இருக்கு. 11ஆம் தேதி காலையில் இங்கிருந்து தேர் மந்த்ராலயம் புறப்படும். 13ஆம் தேதி அன்னைக்கு புண்ணியாதனம் ஹோமம், 16ஆம் தேதி அன்னைக்கு பீடாதிபதிகள் எடுக்க போறார். 1,50,00,000 ரூபாயில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நவரத்தின ரதம் உலகின் முதல் நவரத்தின ரதம் என்ற பெருமையை பெற்றுள்ளதாகவும் பல்லக்கி சேவா டிரஸ்டினர் தெரிவித்தனர்.